Daily. Taste the Daily. காவிரி விவகாரம் தொடர்பாக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் சட்டமன்ற அனைத்து கட்சி கூட்டம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் அதிமுக, காங்கிரஸ், பாமக, பாஜக சார்பில் சட்டமன்ற குழு தலைவர்கள், கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்பு. காவிரி ஒழுங்காற்று குழுவின் உத்தரவின்படி தினசரி 1 TMC நீர் திறக்காத கர்நாடக அரசுக்கு அனைத்து கட்சி கூட்டத்தில் கண்டனம். காவிரியில் தமிழகத்தின் பங்கீட்டை பெற உச்சநீதிமன்றத்தில் முறையிட அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவு. தமிழ்நாட்டிற்கு காவிரி நீரை உடனடியாக விடுவித்தாக கர்நாடக அரசுக்கு ஆணையிடுமாறு காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தினை இந்த அனைத்து சட்டமன்ற கட்சி கூட்டம் வலியுறுத்துகிறது. காவிரி நடுவர்மன்றத்தின் இறுதி தீர்ப்பு மற்றும் மாண்புமிகு உச்சநீதிமன்ற ஆணையின்படி தமிழ்நாடு பெற வேண்டிய நீரை உடனடியாக பெறுவதற்கு தேவைப்படின் மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தை நாடி அனைத்து சட்டபூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இக்கூட்டம் ஒருமனதாக தீர்மானிக்கிறது. ஆனைகளுக்கு நீர் அதிகமாக பெறுவதால் வரும் நீரை அப்படியே தமிழகத்திற்கு திறந்து விடுவதாக கர்நாடக துணை முதலமைச்சர் D.K. சிவக்குமார் தகவல். அதிகப்படியான நீரை சேமிக்கவே மேகதாதுவில் அணை கட்ட வேண்டும் என கர்நாடகா முயற்சிப்பதாகவும் பேட்டி. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதால் பருவமழை தீவிரமடையும். வானிலை மையம் கணிப்பு. ஜூலை 19ஆம் தேதி மத்திய மேற்கு, அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடலில் மேலும் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. இந்திய வானிலை மையம் தகவல். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் புதிய கட்டடங்களை காணொலி மூலம் திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 52,72,00,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்ட புதிய கல்லூரி கட்டிடங்கள், வகுப்பறை கட்டிடங்கள் மற்றும் ஆய்வக கட்டிடங்கள் திறப்பு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அன்னியூர் சிவா சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றார். சட்டமன்ற வளாகத்தில் உள்ள சபாநாயகர் அப்பாவு அறையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் MLA-வாக பதவியேற்பு. மக்களவைத் தேர்தல், விக்கிரவாண்டி இடைத்தேர்தலும் ஓயட்டும் என காத்திருந்து மக்களுக்கு பேரதிர்ச்சியை முதல்வர் பரிசளித்திருப்பதாக EPS விமர்சனம். மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு மின் கட்டணத்தை உயர்த்த யாரும் திமுகவுக்கு வாக்களிக்கவில்லை எனவும் கருத்து. வரி குதிரை மேல் உள்ள வரிகளை கூட எண்ணிவிடலாம், எண்ண முடியாத அளவுக்கு வரிகளை மக்கள் மேல் தமிழக அரசு சுமத்துவதாக EPS கருத்து. திமுக அரசின் விலை உயர்வு, கட்டண உயர்வுகளால் மக்கள் வேதனையில் துடிப்பதாகவும் அறிக்கை. மின் கட்டணத்தை ஏற்றி முதலமைச்சர் பொதுமக்களுக்கு தொடர்ந்து ஷாக் கொடுத்து வருவதாக அண்ணாமலை விமர்சனம். திமுக அரசின் நிர்வாக தோல்விக்காக பொதுமக்கள் மீது கட்டண உயர்வை சுமத்துவது எந்த விதத்தில் நியாயம் எனவும் கேள்வி. மின் கட்டண உயர்வை கண்டித்து போராட்டம் அறிவித்தது பாமக. வரும் 19ஆம் தேதி அன்புமணி தலைமையில் சென்னையில் தொடர் முழக்க போராட்டம் நடத்தப்படும் என அறிவிப்பு. தேர்தல்களில் வென்ற பிறகு தந்திரமாக மின் கட்டணத்தை திமுக அரசு உயர்த்தியுள்ளது வாக்களித்த மக்களுக்கு செய்கிற பச்சை துரோகம் என சீமான் கண்டனம். கடந்த கால மின் கட்டண உயர்வுக்கு மத்திய அரசை கைகாட்டிய திமுக அரசு தற்போதைய கட்டண உயர்வுக்கு யாரை கைகாட்டப் போகிறது எனவும் கேள்வி. IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு. புதிய உள்துறை செயலாளராக தீரஜ்குமார் நியமனம். சென்னை மாநகராட்சி ஆணையராக இருந்த ராதாகிருஷ்ணன் கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை செயலாளராக மாற்றம். சென்னை மாநகராட்சியின் புதிய ஆணையராக குமரகுருபரன் நியமனம். 10 மாவட்ட ஆட்சியர்களை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு. ராணிப்பேட்டை மாவட்டத்தின் புதிய ஆட்சியராக சந்திரகலா நியமனம். கரூரில் சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை மோசடியாக எழுதி வாங்கியதாக கூறப்படும் வழக்கில் முன்னாள் அமைச்சர் M.R. விஜயபாஸ்கர் கைது. கடந்த 40 நாட்களுக்கு மேல் தலைமறைவாக இருந்த நிலையில் கேரள மாநிலம் திருச்சூரில் வைத்து CBCID தனிப்படை போலீசாரால் கைது. கேரள மாநிலம் திருச்சூரில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் M.R. விஜயபாஸ்கர் கரூர் அழைத்து வரப்பட்டார். கரூர் காந்தி கிராமம் பகுதியில் உள்ள CBCID அலுவலகத்தில் வைத்து M.R. விஜயபாஸ்கரிடம் விசாரணை.
சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் வங்கி ஆவணங்களை தடய அறிவியல் துறைக்கு அனுப்பி அதன் உண்மைத்தன்மையை ஆய்வு செய்ய கோரி வழக்கு. செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுவுக்கு பதிலளிக்க அமலாக்கத்துறைக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்குள் செல்ல அறநிலையத்துறை இணை ஆணையருக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் அமைச்சர் சேகர்பாபு வாக்குவாதம். ஸ்ரீரங்கம் கோயிலில் இருந்து மங்கல பொருட்கள் எடுத்துச் சென்ற போது அடையாள அட்டை கேட்டு சிறிது நேரம் அனுமதி மறுக்கப்பட்டதாக தகவல். படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் வீட்டிற்கு நேரில் சென்ற பட்டியலினத்தோர் ஆணைய அதிகாரிகள். ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடியிடம் கொலை சம்பவம் குறித்து விசாரணை. மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சியின் துணை செயலாளர் பாலசுப்ரமணியன் நடைபயிற்சி மேற்கொண்டிருந்த போது மர்ம நபர்களால் ஓட வெட்டி கொலை. சரித்திர பதிவேடு குற்றவாளியான பாலசுப்ரமணியன் குடும்ப தகராறு காரணமாக கொல்லப்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 360 ரூபாய் உயர்ந்து 54,640 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 200 ரூபாய் குறைந்து 99,500 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் ஹர்பஜன் சிங், யுவராஜ் சிங், சுரேஷ் ரெய்னா உள்ளிட்டோர் மீது போலீசில் புகார். இன்ஸ்டாகிராமில் மாற்றுத்திறனாளிகளை கேலி செய்யும் விதமாக ரீல்ஸ் வீடியோ வெளியிட்டதாக குற்றச்சாட்டு. Taste the Daily.